ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், பால் பூரி. இந்த பால் பூரி வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்ணுது நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் பூரிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து 1 லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி நெக்ஸ்ட்டு ஏடெல்லாம் சேர்த்து கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால் காய்ச்சி தான் இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போதும். ஏன்னா வந்து அந்த பால் பூரி வந்து நல்லா திக்காக ஆகணும் நம்மளுக்கு அந்த பால். அப்போ தான் நமக்கு மேலே வந்து பூரி மேலே ஊட்டினா நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக வந்து நான் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் எடுத்துக்கேன். ஒரு 6லேருந்து 7 முந்திரி, பாதாமு, நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஏலக்காய். இது 3ட்டுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் மாதிரி பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், முந்திரி, பாதாம், ஏலக்காய் வந்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து பொடியாக இருக்காது, இந்த அதுக்கு தான் வரும். நீங்கள் ரொம்ப வந்து பொடி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பாதாமில் இருக்க ஆயிலெலாம் வந்து வெளியில் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஆகிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து பாலில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் இதில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், பால் வந்து நம்மளுக்கு நல்லா 1 லிட்டர் பால் நல்லா குடிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா குடிக்க விடுங்க. இது நல்லா நமக்கு கெட்டியாக ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பால் பூரி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் பால் எடுத்து இந்த இதுக்கு நான் ஊற்றிக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணதுக்காக. நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலில் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இல்லைன்னா இது வந்து கட்டி கட்டியாக ஆகி அங்கங்கே சேர்ந்து நின்றுடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பால் அட்லீஸ்ட் இல்லைனா 3/4 லிட்டர் பால் வர வரைக்காவது நமக்கு நல்லா சுண்ட விடணும். இப்போ வந்து நான் முந்திரி, பாதாம் அந்த பவுடர் சேர்க்கலை. கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தோன்னே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலோட குங்குமப்பூ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாதாம் மிக்ஸ் எசன்ஸ் விற்கும். இதுவும் குங்குமப்பூ மாதிரி தான் இருக்கும். இது பாதாம் மிக்ஸ் எசன்ஸு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். நம்மளுக்கு மில்க்கு கலரும் சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கு அந்த எசன்ஸோட அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூரி வந்து எவ்வளோ பூரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ நான் 1 லிட்டர் பாலுக்கு வந்து நம்மளுக்கு 1 கப்பு மாவு இருந்துச்சுன்னா போதும். இதில் வந்து ஒரு 6-7 பூரி வரும். இப்போ இது கூட வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரி வந்து நல்லா உப்பி வரும். இது நீங்கள் நார்மலாகவே இந்த பூரி மாவு வந்து நீங்கள் முன்னாடியே பிசைஞ்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து டக்கு நீங்கள் ஈவினிங்கில் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பூரிக்கு வந்து உருண்டை பண்ணிவிட்டு பூரி ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் 1 கப்பு மாவில் நான் நல்லா பூரிக்கு வந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து பால் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு சுண்டி வந்ததுக்கு இப்போ வந்து நான் 1 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாதாம், முந்திரி வந்து பொடி பண்ணி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இப்போது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ பால் வந்து நமக்கு நல்லா சுண்டி நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து பூரி மேலே ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூரிக்கு வந்து மாவு வந்து நம்ம நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்து ஆயில் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பூரியாக வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
நல்லா இப்படி பூரி நல்லா இப்படி உப்பி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பால் பூரி நல்லா சாஃப்டாகும். ரொம்ப பிளாக்காக வந்து பூரியை வந்து விட்டுறாதீங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக பஃபியாக வந்துருக்கு பூரி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பஃபியாக இருக்குது பூரி. இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் தான் பண்ண போதும். இந்த சைடு வந்து நம்மளுக்கு ரபடியோ வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்க தேவையில்ல, கொஞ்சம் வந்து மிதமான சூட்டில் இருக்கட்டும். ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பூரி வந்து சர்வ் பண்ணோடனே உடனே வந்து உங்களுக்கு உடனே ரொம்ப ஊதிடும். அதுக்காக நார்மல் ஹீட்டில் இருந்து ஒரு 5 to 10 minutesல உங்களுக்கு நார்மலாக வந்து ஊதி போயிடும். இப்போ வந்து நம்ம பூரியை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ பூரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். நல்லா பூரி மேலே படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே வந்து நான் பிஸ்தா ஆட் பண்ணுறேன். பிஸ்தா இல்லைன்னா குங்குமப்பூ இது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. ஒரு வேளை வந்து பூரி வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் பூரியாக இருந்துச்சுன்னா, முன்னாடியே பண்ணி வச்ச பூரியாக இருந்தால் நீங்கள் உடனே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் மட்டும் நீங்கள் அப்படி பண்ணி இது ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சூப்பரான பால் பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கெஸ்ட் வந்தால் கூட இந்த ரெசிபி வந்து நீங்கள் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இந்த நியூ இயர்க்கு வந்து இந்த ரெசிபி வந்து நான் வந்து வீட்டில் பண்ணியிருந்தேன். ரொம்ப எல்லாரும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.